மரியாயே வாழ்க. அன்பான மரியன்னை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். அனைத்தும் மரியன்னை வழியாக என்ற தொடரில் நாம் மாதா நமக்கு சொன்ன செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால் மாதா சொன்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய செய்தி நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு அப்புறமா என்னுடைய செய்தியை கேளுங்க அப்படின்றாங்க. அந்த வகையில் நாம் இந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னால் நமக்கு என்ன தோணுதோ அதை ஜபிக்கலாம். குறிப்பாக மாதா பேசுகின்ற செய்தி நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செய்தியை பாருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த செய்தி மாதா நமக்கு கொடுக்கின்ற ஆறுதலாக இருக்கும். மாதாவுடைய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தருகின்ற ஆறுதல் செய்தியாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏதாவது ஒரு துன்பத்தில் நாம் இருந்து மன வேதனையோடு இருக்கிறோம். யாருமே நிம்மதியாக இல்லை இந்த உலகத்தில். அப்படி எல்லாருக்குமான செய்தியாக இருக்குது மாதாவுடைய செய்தி. இன்றைக்கி நீங்கள் கேட்குற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா அது நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும் மாதா, இப்படி ஒவ்வொரு நாளுமே. அதனால் இந்த செய்தி நீங்கள் கேட்குறதோடு மட்டுமில்லாமல் இந்த செய்தி எல்லாருக்கும் பரவ செய்யுங்க. உங்கள் வாட்ஸ்அப் மூலம் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா நாம் மாதாவிட்டிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆறுதலை எல்லாரும் அடையணும். இந்த செய்தி நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மாதா கொடுக்குறாங்க. அதனால் இந்த செய்தியை எல்லாருக்கும் பரவுங்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக மாதா என்ன சொல்கிறாங்கன்ட்டு இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். மரியாயே வாழ்க. என் சிறிய குழந்தையே, அதைரியப்படாதே. என் குழந்தையே, என் சிறிய குழந்தையே, நீ தவறும் போது அதைரியப்படாதே. என் மகனோடு இணைந்து உனக்கு நான் காட்டும் எனது இரக்கத்தின் மீது ஊன்றியிரு. அமைதியோடு தாழ்ச்சியோடு உனது பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும், புனிதத்தின் பாதையில் வீரத்தோடும் தைரியத்தோடும் நடக்கவும் அருளை பெற்றுக்கொள்ள என் இரக்கத்தை நம்பியிரு. அன்பானவர்களே, மாதா 1989 ஜனவரி 31 அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரத்தில் இருக்கின்ற ரஹானே என்ற இடத்தில் உள்ள மரியாயின் மாசற்ற இதய சிற்றாலயத்தில் பேசிய செய்தி, நமக்காக கொடுத்த செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. அதற்கான விளக்கம் இப்பொழுது வருகிறது. 2 முக்கிய செய்திகளை மாதா அதில் சொல்கிறாங்க. அதில் மிக முக்கிய முதல் செய்தி என்னென்னா, என் குழந்தையே, என் சிறிய குழந்தையே, நீ தவறும் போது அதைரியப்படாதே. என் மகனோடு இணைந்து உனக்கு நான் காட்டும் எனது இரக்கத்தின் மீது ஊன்றியிருந்தாங்க. மிக முக்கியமான செய்தி இதுதான். 2 செய்தியில் முதல் செய்தி, அதை மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் குழந்தையே, என் சிறிய குழந்தையே, நீ தவறும் போது அதைரியப்படாதே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். தவறும் நம்ம எல்லாரும் புனிதர்கள் கிடையாது. நம்ம எல்லாம் பாவம் செய்யாதவங்க கிடையாது. தினம் தினம் தவறுகிறோம், பாவத்தில் விழுகின்றோம், தவறு மேல் தவறு செய்கிறோம். அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுது? அதைரியப்படுறோம். நம்மளை நாம கடவுள்கிட்ட ஒதுக்கிறோம். ஐயோ, நான் எப்படி கோயிலுக்கு போகிறது, எப்படி நான் நன்மை வாங்குறது, எப்படி நான் ஜபம் செய்யறது, இப்படிலாம் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். அப்படியே பாவம் செஞ்சுட்டுமே என்ன செய்யறதுன்னு திகத்தப்பி நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் நீ தவறும் போது அதைரியப்படாதேன்றாங்க மாதா. அப்போ நமக்கு சப்போர்ட் யாருன்னா மாதா. நான் உனக்கு இருக்கிறேன், கவலைப்படாதேன்றாங்க. அடுத்தவங்க என்ன செய்வாங்கன்றது நமக்கு இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா, 2வது, என் மகனோடு இணைந்து உனக்கு நான் காட்டும் எனது இரக்கத்தின் மீது ஊன்றியிருன்றாங்க. எப்படிப்பட்ட அருமையான ஆறுதல் வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் மாதாவையும் மாதாவை நம்புகிற கத்தோலிக்க திருச்சபைக்கும் இது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம்லாம் மாதாவை விட்டு விலகிறவங்களுக்கு, மற்ற சபைகளுக்கும், பிரிந்து போன சபைகளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கள தேற்றுவதற்கு தாய் இல்லை. ஒரு மகன், ஒரு குழந்தை அடிபட்டுச்சுனாவோ, நோய் விட்டுறாவோ, தாய் முதல்ல கவனிப்பாங்க. அந்த மாதிரி தாயை யாராச்சும் வேணான்னு வாங்கலாம். தாயை விட்டுட்டு வேணான்னா அந்த குழந்தை எப்படி பிழைக்கும்? அப்போ தாய்க்குரிய அன்பு, தாய்க்குரிய கதகதப்பு அது தேவைன்றால் அதுதான் மாதா. அப்போ மாதா பாவிகளின் அடைக்கலம்,
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், என் மகன்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன்ற ஆறுதல் கொடுக்கின்ற மிகப்பெரிய இரக்கத்தின் அரியணையாக மாதா இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதாவை விட்டு விலகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம், துரோகம். அப்போ என்னுடைய மகனோடு இணைந்து உனக்கு நான் காட்டும் இரக்கத்தின் மீது ஊன்றி இருன்றாங்க. அப்போ மாதா கிட்ட போயிட்டாவே என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குது அளவில்லாமல். அப்போ என்னதான் தப்பு செஞ்சாலும், எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும், நம்ம காப்பாற்றுறதுக்கு மாதா இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வோடு செஞ்சு போயிட்டோம்னா மாதாட்ட, உடனடியாக மாதா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை வாங்கி நமக்கு கொடுத்து மறுபடியும் பாவத்தை விழாமல் இருக்கின்ற தைரியமான மனதை நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் மாதாவுடைய மிகப்பெரிய அலுவல். இப்படிப்பட்ட தாயை விட்டுட்டு நாம் வேணாம், இவங்க தேவையில்லை, நான் நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகிறேன்றதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். இரண்டாவது செய்தி, அமைதியோடு தாழ்ச்சியோடு உனது பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும் புனிதத்தின் பாதையில் வீரத்தோடும் தைரியத்தோடும் நடக்கவும் அருளை பெற்றுக்கொள்ள என் இரக்கத்தை நம்பி இருன்றாங்க. ஐயோ அப்பா, செம்ம அருமையான வார்த்தை இது. யார் யார் பாவம் செய்கிறோமோ, யார் யார் பாவத்துக்குள்ளே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறோமோ, ஐயோ நான் போயிட்டேன், அவ்வளோதான், நரகத்துக்கு தான் நான் போவேன், இனிமேல் எவ்வளோ பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டேன், என்னை இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எந்திரிக்க முடியாமல் கிடைக்கின்ற எல்லா பெரும்பாவிகளுக்கும் மாதா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆறுதலான செய்தி இந்த செய்தி. புனிதத்தின் பாதையில் வீரத்தோடும் தைரியத்தோடும் நடக்கவும் அருளை பெற்றுக்கொள்ள என் இரக்கத்தை நம்பி இருன்றாங்க. இரக்கத்தின் தாய், இரக்கத்தின் அரியணை மாதா. அந்த மாதா கிட்ட போயிட்டோம்னாவே போதும், கடவுளுடைய கோபம் தணிஞ்சிடும் அப்படியே. ஐயோ அம்மா வழியாக வந்துட்டாங்க, நானே எங்கள் அம்மா வழியாக தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், அந்த தாய் வழியாக இந்த ஆன்மா வந்திருக்கு, இந்த பெரும் பாவியான ஆன்மா, அதனால் இந்த பாவியை நான் தண்டிக்க மாட்டேன், மன்னிப்பு கொடுக்குறேன், போ, மனம் திரும்பு போ, மறுபடியும் நீ மனம் திரும்பி புனிதனாகன்ட்டு கடவுள் இரக்கத்தை நம்ம கொடுத்துருவார். இல்லைன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுவார், தீர்ப்பிட்டு நரகத்துக்குள்ளே தள்ளி லூசிபரோட நம்மளை நெருப்பில் வேக வைப்பார். மாதா மட்டும் இல்லைன்னா. ஆக இந்த அருமையான தாயை நாம் கைக்கொள்வோம், தேவானையின் பக்தியில் இருப்போம். இந்த செய்தியை எல்லாருக்கும் பரவ செய்யுங்கள். மாதாவோட இரக்கம் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த செய்தி தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆறுதலான மாதாவுடைய தாய்க்குரிய தாய்மையான செய்தி எல்லாருக்கும் போணுச்சுன்னா எல்லாரும் மாதாட்ட வருவாங்க, நிறைய பேர் மோட்சத்துக்கு போக வழிவகுக்கும். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. தேவ அன்னை என்றென்றும் போற்றி வணங்கப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.